பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. அப்ப பிதா அப்படின்ற இடத்துல எல்லாம் குமாரன் குமாரன், பரலோகத்துல தேவகுமாரன் தான் உங்களுக்கு சொன்னேன். பூமியில தான் ஒரு மனுஷகுமாரன். இந்த குமாரன்ல பூமியில இன்னும் அந்த குமாரனுக்கு இன்னும் 3 ரகசியங்கள் உண்டு. பரலோகத்துல குமாரன், அந்த பரலோக குமாரனுக்கு 3 ரகசியங்கள் உண்டு. அல்லேலூயா. பரலோக ரகசியத்துல ஒரு 3 ரகசியத்தை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, சாதாரணமா சொல்றேன். இவர் என் நேசகுமாரன். யார் பேசுனது? பிதா. அவர் யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் வடிவம் கொண்டு அவர் மேல தோள் மேல இறங்கும் பொழுது வானத்திலிருந்து பேசுகிற பிதாவின் சத்தத்தை கலிலேயாவில் இருக்கிற மனுஷர்கள் அத்தனை பேரும் கேட்டார்கள். இவர் என் நேசகுமாரன். அல்லேலூயா. இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் ஒன்னு தேவகுமார, இன்னொன்னு நேசகுமார, அப்புறம் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரன். மனுஷகுமாரனுக்கு வந்து நிறைய சொல்லலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை, கண்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுதான் பரலோக கட்டளை. அவர் அந்த அளவுக்கு தேஜோமயா, தேஜோஸ்வயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய காந்திக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், அக்கினிமயமான தேவன். அவரை போல நாம் வார்த்தையில அக்கினியாய், வசனத்துல சத்தியமாய் மாறினாதான் அவரை தரிசிக்க முடியும். மாற வேண்டும், இல்லைன்னா அவர் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? அந்த வார்த்தை என்ன மொட்டைய சொல்லுது? எந்த வார்த்தை? 1வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. ஆதியிலே இருந்த வார்த்தை. அல்லேலூயா. எங்க இருந்தது? ஆதியிலே. ஆதி என்ன? எத்தனை ஆதி இருக்கு? ஆதி கேசூலு, ஆதி அம்மா, அப்படியா? ஆதியிலே. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆதி. உலகம் உண்டாகிறதுக்கு முன்ன இருந்த ஆதி இது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வதுல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு வாசிக்கிறோமே, அது 2வது ஆதி. இது அதுக்கும் முந்தின ஆதிதான் இந்த ஆதி. பிரைஸ் தி லார்ட். உலகம் உண்டாகுவதற்கு முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி உருவாகும் முன்னே நான் அவரிடத்தில் செல்ல பிள்ளையாய், அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு, நான் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் கை கொட்டி பாடின போது நீ எங்கே இருந்தாய்? சாத்தானை பார்த்து என் தேவன் கேட்ட ஒரு மகத்துவமான கேள்வி. பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. மூன்றாவது ஆதி. பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆதி காலம் முதற்கொண்டு சிருஷ்டித்ததை எல்லாம் தேவ மகிமைக்கென்று கர்த்தருக்கென்றும் சிருஷ்டித்தார். உண்டானது எல்லாம் அவராலே, எல்லாம் அவருக்கென்றும் அவருக்குள்ளே அவராலே என்று உண்டாகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இது 3வது ஆதி. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே. இப்போ ஆதியிலே இருந்த தேவன், ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு விசேஷமான தேவ வார்த்தை. உன்னை அந்த வார்த்தை நித்தியத்தில் கொண்டு போய் வாழ வைக்க வேண்டும். அதான் சத்தியம். இதுக்காக தான் நீங்க நானும் கிறிஸ்தவன். பண்டிகைக்கு கிறிஸ்தவன் அல்ல, பகட்டுக்கு கிறிஸ்தவன் அல்ல, மறைவான குற்றங்களுக்கு பாவத்துக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை மாம்சமாகின போது
வார்த்தை மாம்சம் ஆகிறதுக்கு முன்னே வார்த்தை என்னவா இருந்தது? வார்த்தை எப்படி இருந்தது? வார்த்தை எங்கே இருந்தது? இப்ப அந்த வார்த்தை தேவகுமாரனாய் பரலோகத்திலே இருக்கிறார். விளங்குதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை தேவகுமாரனாய் பரலோகத்திலே இருக்கிறார். பரலோகத்திலே தேவகுமாரனாய் இருக்கிறவர். பரலோக சினாடு ஒன்று நடக்குது. என்ன சினாடு நடக்குது அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட், பரலோக பார்லிமெண்ட். அதுதான் இங்க பூமியில இப்ப நடந்துகிட்டு இருக்குது. வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. இப்போ இது இது திருத்துவத்தின் மகத்துவமாக, தேவனுடைய வல்லமையின் மகத்துவமாக, தேவ பிரசன்னத்தின் மகத்துவமாக, பரலோக பார்லிமெண்ட், பரலோக சினாடு, பரலோக பார்லிமெண்ட் ஆகிய சினாட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், கேரக்டர் ஆராய்ச்சியில, கேரக்டர் ரீசர்ச் பண்ணி, கேரக்டரினுடைய பாணியில நம்ம பைபிள பார்க்கும்போது, கேரக்டருக்கு உரிய தேவ வார்த்தையாய் விபிலியம் மாறும் பொழுது, அல்லேலூயா, அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு அந்தம் இருக்கிறது. அந்தம் என்று சொன்ன என்ன? அந்தகாரம் இல்ல, அந்தம். அவர் ஆதியும் அந்தம். வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களுக்கு பிரசன்னம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். முடிவில்லாத தேவன், அல்லேலூயா. அந்தம் என்று சொல்லுகிற காரியத்திற்கு தன்னில் தானே நிகரற்றவர். தன்னில் தானே நிகரற்றவர்னா என்ன பாருங்களேன். இப்ப இது 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 நிக்கணும்னா என் கை இதுக்கு கீழே தூணா இருக்குது இல்லைங்களா? எல்லாமே இன்னொன்னு மேல ஆதாரப்பட்டு இருக்கும். ஆனா தேவன் மட்டும் அவர் அப்படியே அந்தரத்திலே நிற்பார். அல்லேலூயா. அப்படியே அகாத பாதாளத்துக்கு இறங்குவார். அவர் 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 மரணாயுதங்களுக்குள்ளே போய் உலாவிட்டு வருகிற தேவன். அகாத பாதாளங்கள்ல போய் இறங்கி அவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? அல்லேலூயா. அவர் அப்படியே 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 மகிமையில அப்படியே பரமேறுவார். அவர் எதையும் ஆதாரமாய் கொண்டு இருக்க மாட்டார். அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர். துவக்கம் முடிவே அவர்தான், ஆரம்பமே அவர்தான். ஆகவேதான் அந்த வார்த்தையில அந்த வார்த்தை தாமசன் எங்க இருக்கிறாரு? தாமசன் உட்கார்ந்து இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அந்த வார்த்தை ஆதியில இருந்த அந்த வார்த்தை இப்ப பார்லிமெண்ட் பரலோகத்துல உட்காருது. பரலோக சினாட்ல உட்கார்ந்து பிதா வார்த்தையா இருக்கிறார், குமாரன் வார்த்தையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தை தான் வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை பிதாவாக, அந்த வார்த்தை குமாரனாக, அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவராக பரலோக சினாடு உட்கார்றாங்க. கோடிக்கணக்கான தூதர்கள், ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள், இவர்கள் மத்தியில தெய்வம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அல்லேலூயா. பூமியில நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் என்று சொன்னோம் இல்லையா? சினாடு அங்க உட்காரும் பொழுது பிதா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். பிதா கேட்கும் போது என்ன கேட்கிறாருன்னா, மனுஷனை உண்டாக்கும், நம்முடைய சாயலின்படி, நம்முடைய தோற்றத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி ஆதியில உண்டாக்குனாங்க பாத்தீங்களா? அந்த மனுஷன் கெட்டு போயிட்டான், வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான், இருளுக்குள்ள போயிட்டான், பாவத்துக்கு அடிமையா போயிட்டான். இப்ப அவனை பாவத்திலிருந்து மீட்கணும். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து மீட்கணும். யார் போறது? பிதாவுக்கு ஒரு கேள்வி, பிதாவுக்கு ஒரு சித்தம், பிதாவுக்கு ஒரு எண்ணம். யாரை அனுப்புவேன்? அப்படி சொல்லும்போது ஒட்டுமொத்த பரலோகமும் ஒரு அரை மணி நேரம் சைலண்ட் ஆயிடுது.
உடனே ஒருத்தர் எழும்புறார். உடனே ஒருத்தர் எழும்பி நான் போகிறேன், என்னை அனுப்பும். யார் அவர்? குமாரனாகிய தேவகுமாரன், தேவகுமாரனாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். நல்ல கவனிக்கணும். இப்ப அந்த சினாட்ல பரலோகத்துல தேவகுமார தேவ ரூபமாய் இருந்து என்ன சொல்றார் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நல்ல கவனிக்கணும். குமாரன் இந்த பூமிக்கு அவர் மனுஷ குமாரனாய் வர்றதுக்கு முன்ன அவர் பரலோகத்துல தேவகுமாரனாய் இருக்கிறார். Praise the Lord. இப்ப அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். இந்த 3 பேர்ல யாரு பெரியவங்க யார் சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாது. வார்த்தை பிதாவாக, வார்த்தை குமாரனாக, வார்த்தை பரிசுத்த ஆவியானவராக, இவங்க 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. இவங்க அவங்க காலத்துல அவங்க அந்த கேரக்டரா மாறுறாங்க. Praise the Lord. அப்ப அந்த வார்த்தை இப்ப குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எழும்புறார். எழும்பி என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. என்ன ரூபம் எடுத்தார்? அடிமையின். அப்ப வெறுமையாக்குறது காரியம். தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்க வெறுக்காவிட்டா நீங்க தெய்வத்தை தரிசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவன் உனக்கு தரிசனம் கொடுக்க தன்னை வெறுமையாக்கி கொண்டு, அதுக்கு முன்னே என்ன இருந்தது அவருக்கு? ராஜமேன்மை, ராஜரீகம், கர்த்தத்துவம், மகத்துவம், வல்லமை, அல்லேலூயா, இவைகள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டாராம். வெளிரங்கமான கோலமாகும்படிக்கு அவர் எழும்பி, தொடர்ந்து வாசிங்க. இன்னொரு மைக்கை கொடுத்துருங்க 2 பேருக்கும். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன சாயலானார்? மனுஷர் சாயல். அப்ப சாயல்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பாயிண்ட் பண்ணிக்கணும். சாயல், மனுஷ சாயல். மனுஷ சாயல் எப்படி மனுஷனுக்கு வந்தது? மனுஷனை தேவன் எப்படி உருவாக்கினார்? அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும். என்ன சாயல்? நமது சாயல். அப்ப நமது சாயல் என்பது என்ன சாயல்? தேவ சாயல். மனுஷ சாயல் அல்ல. தேவ மகிமைக்காக உருவாக்கப்பட்ட தேவ சாயலின் மனுஷன். தேவன் மனுஷனை அப்படிதான் உருவாக்கினார். ஆனா அவனுக்குள்ள மண்ணின் சாயல், மனுஷ சாயல், பாவத்தின் சாயல் எப்படி வந்தது? 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை துரிதமாய் வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயர். போதும். பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆதாமை தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். ஆதாம் தேவ சாயலை இழந்தான், மகிமையை இழந்தான், ஒளியை இழந்தான், வெளிச்சத்தை இழந்தான்,
எங்கே போய் பதுங்கினா? இருளுக்குள்ள. பாவம் உட்பிரவேசித்தது. பாவம் ஒளியை எடுப்பட செய்ய வைத்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆதாம் தோலை உடுத்தாததுக்கு முன்ன என்ன உடுத்தியிருந்தா? தோலை உடுத்தாது. கவனமாய் கேட்கணும். உங்களுக்கு கவனம் இல்லைன்னா வாய் திறக்காதீங்க. எதை வேணா மாத்தி பேசலாம். அப்படிதான் காரியம். பிரைஸ் தி லார்ட். அவ தோலுடைய உடுத்துறதுக்கு முன்ன இலைய உடுத்தியிருந்தான். இலைய உடுத்துறதுக்கு முன்ன என்ன உடுத்தியிருந்தான்? தேவன் வந்து கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உன்னை நிர்வாணமாய் சிருஷ்டிக்கவில்லையே. அல்லேலூயா. அப்ப நிர்வாணியா இல்லாதபடிக்கு தேவ சாயல்ல, தேவ மகிமையில, தேவ மகத்துவத்துல உண்டாக்கி இருந்த தேவ மனுஷன் இழந்தான். இழந்து போனதை தேடி ரட்சிக்க இயேசு அனுப்பப்பட்டு வந்தார் என்பதுதான் சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதை இழந்தான்? மகிமையை இழந்தான், ஒளியை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், ஜீவனையை இழந்தான். மரணம் உட்பிரவேசித்தது. சாபமும் வந்தது. அதுக்கு முன்ன தேவன் ஆதாமுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கூட புசிக்க அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். அதை அவன் புசித்திருப்பானேயானால் மனுஷனுக்கு மரணமே உட்பிரவேசித்திருக்காது. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இந்த மரம் இருக்குது, எத்தனை விதமான கனி இருக்குது பாருங்க இதுல. அல்லேலூயா. ஆனா இதுல கனி இருக்குது, புசிக்க முடியுமா? இந்த கனியை பார்த்து இதுல வாசம் இருக்குதா? இதுல மனம் இருக்குதா? இன்னைக்கு மனுஷனுடைய போலியான கிறிஸ்துமஸ் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவன் மனுஷனை பார்த்து நீங்க ஆவிக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ தேவ சாயல் எடுபட்டு போனது, மகிமை எடுபட்டது, ஒளி எடுபட்டது, இருள் ஜனங்களை மூடிற்று. மனுஷ சாயல் பூமியிலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, மண்ணின் சாயல். அப்போ இந்த மாம்ச சாயலை திரும்ப தேவ சாயலாய் மாற்ற வேண்டும். அதற்காக தான் பரலோகத்தில் பிதா கேட்கிறார், யார் போறது? குமாரன் எழும்பி நிற்கிறார், நான் போகிறேன், என்னை அனுப்பு. எப்படி வந்தாரு? அவர் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அடிமையின் ரூபம் எடுக்க அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வருகிறார். சாயல். அந்த சாயலை தேவன் இப்ப பாருங்க, பரலோகத்தில் அவர் தேவ குமாரனாய் இருக்கிறவர். இப்ப பூமிக்கு வரணும். எப்படி வரணும்? எப்படி வரணும்? அங்க 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 குமாரனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப குமாரனுக்கு பரலோகத்துல என்ன நடக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தைன்னு சொன்ன பாத்தீங்களா? எந்த வார்த்தை? அந்த வார்த்தை எங்கே ஆரம்பிச்சது? நான் 3 ஆதி சொன்னேன். சர்வலோகத்தை உண்டாகிறதுக்கு முன்னே இருந்த வார்த்தையாகிய தெய்வம். அப்போ இந்த குமாரன் திரும்ப அகைன் அப்படியே வார்த்தையாய் மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை திரும்ப பூமிக்கு கடந்து வரும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தை பூமிக்கு கடந்து வரணும்னு சொன்னா, அல்லேலூயா, அந்த வார்த்தை வித்தாய் மாற வேண்டும். என்னவாய் மாறணும்? வித்தாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது பரலோகத்துல எப்ப இயேசு கிறிஸ்து நான் பூமிக்கு போறேன்னு எழுப்பிட்டாரோ, பிதா அதுக்குரிய காரியங்களை இப்ப பிளான் பண்றார். என்ன பிளான் பண்றார்? இப்ப அவர் பூமியில எந்த இடத்துல வந்து இறங்கணும், உதிக்கணும் அல்லது தங்கணும், ஒரு இடம் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த இடம் என்ன? யார் அந்த இடம்? வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10 5 + 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும்
பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். பிதா குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப பிதா ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சரீரம் தான் மரியாளுடைய மண்குடம், மண்பாண்டம். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அவர் ஆயத்தம் பண்ணின அந்த சரீரம். ஏன் தேவன் ஒரு சரீரத்தை இந்த பூமியில தம்முடைய குமாரனை அனுப்பி தர ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஏதேன்ல நடந்த என்ன ஒரு தந்திரம், என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7-15 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த சந்ததி. வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு போதும். அப்ப பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தேவன் பிளான் பண்ணி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிளானை உடைத்தவன் சாத்தான், பிசாசு, பழைய பாம்பு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் முன்ன வந்துக்குங்க, அப்படி உட்காருவாங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா முடிக்கிறேன். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல நடக்கிற ஒரு விபரீதம், ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு தப்பிதம் சம்பவம், குற்றம். அந்த குற்றத்துக்கு தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அங்கே இறங்கி வருகிறார். வந்து பாருங்க, தேவ சித்தம் என்ன நடக்கணும் பூமியில. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பணும். ரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டுமானால் அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணணும். அது மரியாளுடைய வயிறு, மரியாளுடைய கர்ப்பம். அவள் கர்ப்பம் தரிக்கணும். அப்ப பாருங்க, தேவன் எதுக்கு இதை பிளான் பண்றாருன்னா, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை நாம் அறிந்து இந்த பூமியில ஜீவிக்காவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த சித்தம் பூமியில நிறைவேறணும். 3வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் அது பிரியமுமாய் இருக்கிறது. 5வது வசனம், தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப இந்த தேவன், வார்த்தையின் தேவன், வல்லமையின் தேவன், மகிமை அடைந்த தேவன், அந்த தேவகுமாரன் வார்த்தையாய் மாறி, வார்த்தை இப்ப மரியாளுடைய வயிற்றை தேடி வருகிறார். காரணம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார். வித்து, உனக்கும் ஸ்திரீக்கும் வித்து. என்ன வித்து? தேவகுமாரனுடைய வித்து இந்த பூமியில நிறைவேறக்கூடாதபடிக்கு. அல்லேலூயா. பிசாசு தந்திரமாய் இந்த தேவ மக்களை வஞ்சித்து அங்கே மாம்ச வித்தாகிய சர்ப்பம் தன் சர்ப வித்தை
அந்த நன்மை தீமை அறியத்தக்க வித்துக்கு அவர்களை வித்துக்கு விதி விளக்காய் வித்துட்டதுனால தேவன் வந்து சொல்லுகிறார் நியாய தீர்ப்புல, பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. வித்து மீன்ஸ் என்ன சொல்லுங்க? சாதாரண அர்த்தத்துல சொல்லுங்களேன், நீங்க ரகசிய அர்த்தத்துக்கு போக வேண்டாம். விதை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒரு கனியை புசிக்கும் போது, அந்த கனியை புசிக்கும் போது இது என்ன மரம்னு சொல்லி மரத்தை அறியலாம். அல்லேலூயா. நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனியை கொடுக்காது. ஆகவே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், வித்து என்பது எதை காட்டுகிறது? லூக்கா 8வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். 8வது வசனமா வாசித்தீங்க? 8:8. அப்போ 7 வாசிங்க. விதை இல்ல, விதை கர்த்தருடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். விதை கர்த்தருடைய வசனம். 15வது வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ வசனம் விதைக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. என்னமா? வசனம் சொல்லு. 11 வாசிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அதான் பாயிண்ட். விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் விதை எந்த ஆத்துமாவில் விதைக்குமோ அந்த ஆத்துமா தேவனை பார்த்து பிரதிபலிக்கும். விதை இல்லாத ஆத்துமா வெறுமை, அந்தகாரம், இருள் அதை மூடும். அவங்களால கனி கொடுக்க முடியாது. அவங்க கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். விதை கர்த்தருடைய வசனம். அப்ப இது விதைக்கப்படும் பொழுது 4 விதமான நிலத்தை சொல்லுகிறார். அதுல நான் 3 விதமான நிலத்தை விட்டு விடுகிறேன், நல்ல நிலத்தை எடுக்கிறேன். 15வது வசனத்துல நல்ல நிலம் என்பது விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்ப நல்ல நிலம் என்பது இருதயத்திலே காக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயம் ஆத்துமா. அந்த ஆத்துமாவுல விதை தேவ வசனம் அங்கே போய் விழ வேண்டும். அது விளைந்து முளைந்து கனி கொடுக்கும் போதுதான் நீ கர்த்தருடைய மரமாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மரமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் பிறக்கும் போது சத்திய விதை, சத்திய மரம். அல்லேலூயா. அவருடைய வளர்ப்புல அவர் கனி கொடுக்கிற பச்சை மரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அப்படியே சிலுவையை நிக்க வச்சுட்டு திரும்பி பார்த்து பச்சை மரமாக எனக்குன்னாரு. இந்த பாடுன்னா நான் வந்து ஒருத்தருக்கும் தீமை செய்யல, நன்மையே செய்த. நன்மை செய்யறதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நிலம் என்கிறது மரியாளுடைய இருதயம். மனுஷனை உண்டாக்குனதை ஒரு ஆசரிப்பு கூடாரமாய் உண்டாக்கினார். மரியாள் ஒரு ஆசரிப்பு கூடாரம். இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. ஆத்துமா ஆவி பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிறது. பிரைஸ் தி லார்ட். சரீரம், மரியாளுடைய சரீரம்
பிரகாரம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பார்க்கும்போது இது வெளிப்புறம் வந்து சரீரம், உட்புறம் ஆவி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஆத்துமா. அந்த ஆத்துமாவில தேவன் வந்து வார்த்தையாய் உட்காரணும். அதுக்கு மரியாளுடைய ஒரு இடம் தேவைப்படுகிறது. அது தேவன் வார்த்தையாக வித்தாக வந்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. இப்போ வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா உங்களுக்கு? வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது? ஒரு எழுத்து எப்படி ஆரம்பிக்குது? அது எண்ணானாலும் சரி, எழுத்தானாலும் சரி, எப்படி ஆரம்பிக்குது? ஒரு டாட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். பெண்ணை அப்படி வச்சு அந்த டாட், அந்த ஒரு புள்ளி, அதுதான் எழுத்தினுடைய உறுப்பினுடைய ஆரம்பம். அந்த ஒரு புள்ளி தான். ஆகவே இந்த ஒரு புள்ளி, பிரைஸ் தி லார்ட், அந்த ஒரு டாட் வார்த்தையாய் மாறி, வார்த்தை தேவனாய் மாறி, தேவன் தேவகுமாரனாய் மாறி, அல்லேலூயா, திரும்ப அகைன் அது வார்த்தையாய் மாறி, அந்த வார்த்தை விதையாய் மாறி, விதை வசனமாய் மாறி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வித்தாய் மாறி அது மரியாளிடத்திலே வருகிறது. அல்லேலூயா. அந்த வித்து நல்ல நிலமாகிய மரியாளுடைய ஆத்துமாவை தேடி வருகிறது. வரும் பொழுது தேவதூதன் இப்ப மரியாளை சந்திக்கிறான். இப்பதான் ஃபைனலுக்கு வரோம். நம்ம பாருங்க, மரியாளை சந்திக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 35 வரைக்கும் தொடர்ந்து ஒரு வசனமா அப்படி வாசிக்க பார்க்கலாம். 35 வரைக்கும். 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். நல்லா கவனிக்கணும். காபிரியேல் வருஷத்தின் 6ஆம் மாதத்துல அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கன்னிகையா இருக்கிற ஒரு கன்னியின் இடத்துல, மரியாள் இடத்துல அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் ஒரு தேவதூதன் எரிந்து கொண்டு ஜொலித்துக் கொண்டு பிரகாசமுள்ள வெளிச்சத்தோடு கூட புருஷனை அறியாதவ கன்னி பெண்ணிடத்துல வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லும் பொழுது அவருடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மெய் செலிக்கிறது. மெய் மறந்து நிற்கிறார், துடுக்கிட்டு நிற்கிறார், பயந்து. பிரைஸ் தி லார்ட். பயந்து. தொடர்ந்து வாசிங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இப்ப அவ கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவளுக்கு இந்த மனுஷர்கள் யாரும் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை அவன் கேட்கிறார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ உள்ளத்திலே உணர்கிறார். சரி, என்ன நடக்குது? தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன். ஆல்ரெடி அவர் குமாரனாய் இருந்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆதியாய் இருந்தவர், அந்தமாய் இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர். திரும்ப அகைன் வார்த்தையாய் மாறுகிறார். வார்த்தை விதையாய் மாறுகிறது, விதை வித்தாய் மாறுகிறது. அல்லேலூயா. அந்த வித்து ஒரு பரிசுத்த இருதயமாகிய மரியாளுடைய ஆத்துமாவை தேடுகிறது, மரியாளுடைய ஆவியை தேடுகிறது, மரியாளுடைய சரீரமாகிய பிரகாரத்தை தேடுகிறது. தேடி வந்து வாசிங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன்
தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அல்லேலூயா என்றார். இது எல்லாமே பிறக்கிறதுக்கு முன்னே. இப்ப ஆண்டவர் எங்கேயாவது ராஜபாரம் பண்ணாரா? ஆண்டவர் ராஜபாரம் பண்ணாரா? அல்லேலூயா. பிறக்கிறதுக்கு முன்னே பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்து அவர் ராஜபாரம் பண்ணுகிற ரகசிய வருகையில அவர் ராஜாவாய் அவர் மணவாளனாய் வந்து பகிரங்க வருகையில ராஜாவாய் இந்த பூமியில 1000 வருஷம் அரசால போகிறத அன்னைக்கே தேவதூதன் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்ப கிறிஸ்துமஸ் நடந்து முடிஞ்சது. ஆனா ராஜபாரம் இனி நடக்க போகிறது. கர்த்தத்துவம் இனி நடக்க போகிறது. வல்லமைகள் இனி நடக்க போகிறது. ஒருவரும் அதை எதிர்த்து சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இவளுக்கு இத சொல்றதுக்குள்ள என்ன நடக்குது பாருங்க. தொடர்ந்து வாசிங்கம்மா. அதற்கு மரியாள், இத கேட்டதுமே அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவாட்டியை காண முடியுமோ? பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப அவ சொல்றது என்னன்னா, சயின்ஸ் பிரகாரம் உங்களுடைய கல்வி அறிவு ஞானங்கள் விஞ்ஞானங்கள் எல்லாவற்றின் பிரகாரம் நாம பார்த்தாலே ஒரு அன்னையிலிருந்து ஏதேன் தோட்டத்துல முதல் மனுஷன் வெளியே வந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையில வர்றார். அப்ப இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றார், இவன் அவனை பெற்றார்னு பெற்றான்னு பைபிள்ல படிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கிற காலத்துல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்ன, இந்த பூமியில மனுஷனாய் பிறக்கிறதுக்கு முன்ன, பிரைஸ் தி லார்ட், மரியாளுக்கு திருமணத்துக்குன்னு ஒரு வாலிபனை அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஞாபகத்து இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப இவ வந்து திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவாட்டி. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி தேவதூதனை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாதிருக்கிறேன், நான் புருஷனை அறியேன். அல்லேலூயா. புருஷனை அறிந்தாதான் குழந்தை பிறக்கும். இது இன்றைய சயின்ஸ், இன்னைக்கு மனுஷர்களுடைய காரியம். ஆனா அதற்கு மரியாள் சொன்ன அந்த வார்த்தைக்கு தேவதூதன் சொன்ன அந்த பதில் என்ன தெரியுமா? அடுத்த வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக இதுதான் வார்த்தையின் உச்சம், இதுதான் சத்தியத்தின் உகந்த காரியம், இதுதான் தேவனுடைய அந்த டாட் எழுத்து, இதுதான் விதை, இதுதான் வித்து. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னதமானவருடைய பலம், இது தேவ சாயலின் பலன், பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்ட்ரென்த். மாம்சத்தின்படி புருஷனுடைய ஸ்ட்ரென்த் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அது வந்து அவர் விரும்பின அந்த பாத்திரமாகிய மரியாளுடைய கருவுக்குள்ள ஒரு புள்ளியாய் உட்கார்ந்து வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அது ஒரு டாட்டா, ஒரு எழுத்தா, ஒரு விதையா, ஒரு வார்த்தையா, வசனமாய் அங்கே பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் உற்பவிக்கிறாள். ஒரு வார்த்தை, ஒரு கரு. இன்னைக்கு நீங்க படிக்கிற பசங்களுக்கு, சயின்ஸ் படிக்கிற நர்ஸா படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதுலயும் வந்து கைனகல் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கரு எப்படி உருவாகுதுன்னா, ஒரு டாட், அந்த பைய அந்த கர்ப்ப பையில அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உட்கரு. உட்கருன்றது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளி, அந்த உட்கரு
அது அப்படியே நாள்பட அல்லேலூயா 330 நாட்கள் தேவை அதுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த வித்தாகிய வசனம், அந்த விதையாகிய வார்த்தை அது வளர்ந்து அது பிண்டமாய் மாறி அந்த பிண்டம் உருவேற்பட்டு அதில் அவயங்கள் உருவாய் அது சிசுவாக அது குழந்தையாக அது தேவனுடைய திட்டத்தின்படி 10 மாதங்கள் 300 நாட்கள் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அது வெளியே வரும். இப்படி வார்த்தை மரியாளுக்குள்ளே உருவாய் அந்த வார்த்தை தான் ஆதியாகமம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தோம். ஆதியிலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலம் மரியாளுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது கர்ப்பம் தரித்தாள். புருஷனை அறியேன் என்று சொன்னவள். இது எப்படி ஆகும்? இது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, நான் இப்ப சொன்ன நேரத்தின்படி பிரசங்கத்தை முடிக்கிறேன். இது சத்தியம். மரியாளுக்குள்ள ஒரு முறை வார்த்தை வந்து உட்கார்ந்து மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து ரட்சகராய் பூமிக்கு வந்தது பரலோக தேவ சித்தம், தேவ பிளான். இப்போ பரலோக சித்தம் தேவனுடைய பிளான் என்ன தெரியுமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகராய் இல்ல? ஏன் யூதர்கள் இயேசுவை ரட்சகராய் அங்கீகரிக்கவில்லை? பிரைஸ் தி லார்ட். அவங்க மோசேயை ஃபாலோ பண்ணதுனால மோசேயின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறது, மோசே சீனாய் வனாந்தரத்தில் தேவனை தரிசித்ததை அந்த ஆகமங்கள் அவர் எழுதி தோராவில் எழுதி இருக்கிறதுனால மேசியாவாகிய தேவன் வருவார் என்கிறது எங்க மூசா நபி சொல்லி இருக்கிறாரு, மோசே சொல்லி இருக்கிறாரு. அவர் வானத்திலிருந்து அக்னியாய் தகதகன்னு எரிந்து கொண்டு முச்சடியில வந்து இறங்கி அங்கிருந்து நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையில என்னை கூப்பிட்டார். மனுஷர் பாஷை அவர் பேசினார். அவர்தான் மேசியா அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு அவன் அந்த தோராவை எழுதினதினாலே, தோல் சூழலிலே எழுதினதினாலே இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் எங்களுக்கு மேசியா பரலோகத்திலிருந்து எரிந்து கொண்டு இறங்கணும், இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற எங்கள் மேசியா, இவர்தான் எங்களை மீட்கிறவர். இப்படி இருக்கும் பொழுது தாழ்மையை தரித்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் ஒரு மனுஷன் நாசரேத்துல அதிலும் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீனுடைய வித்தாய் வருகிறவரை நாங்கள் எப்படி அங்கீகரிப்போம்? அவர் நசரேன் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அவன் ஒதுக்கப்பட்டவன் அல்லவா? அந்த பட்டணத்துக்கு ஜனங்கள் யாரும் போக மாட்டார்களே. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? ஆகவேதான் இயேசுவை இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் புறக்கணித்து விட்டார்கள். ஆனா இயேசு அப்படி வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. இரட்சகர் இந்த பூமிக்கு தாழ்மையை தரித்தது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவில என்ன சிந்தை இருந்தது ஐயா? அல்லேலூயா. தேவ மனுஷன் அந்த தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாய் மாறி போனதுனால இப்ப மனுஷ சாயலாய் இருக்கிற மனுஷனை நான் மனுஷனிடத்திலே போய் இறங்கி மரண இருளிலும் அந்தகாரத்திலும் நடக்கிற பாவத்தின் திசையில குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் ஒதுக்கணும்னா அங்கே போனாதானே இந்த அருணோதயம். ஆகவேதான் ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள். ஏன் இருளிலே நடக்கிற? உன்னை ஒளியின் மகனாக தானே வைத்தார், வெளிச்சத்தின் பிள்ளையாக தானே வைத்தார் தேவன். அவர் வந்து உன்னை தோட்டத்தில் தேடும் போது தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிறேன், அதுவல்லவா இருள்.
Praise the Lord. இப்ப அவன் ஒளிஞ்சுக்கிட்ட அந்த இடத்துக்கு இந்த வெளிச்சம் தேடி போகுது. அதனாலதான் அந்த வசனத்துல அப்படி வாசிக்கிறோம். எப்படி வாசிங்க? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அது கண்டினியூ பண்ணுங்க, அப்பதானே அது விளங்கும். ஏன் பிரேக் போடுறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இருளிலே நடக்கிற ஜனங்க, மரண இருளின் தேசத்துல குடியிருக்கிறவங்க, செத்து செத்து பொழைக்கிறான், செத்து கொண்டே இருக்கிறான், மரண பயத்தோடு வாடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை. இயேசு இந்த பூமிக்கு அந்த இருளை நீக்கும் ஒளியாய் வந்தார். ஆகவே அவர் ராஜாவாய் வந்து ராஜபாரம் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த இயேசுவை எந்த ஜனத்துக்காக அவர் வந்தாரோ அந்த ஜனங்க அவரை அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த ஜனங்க அவரை, ஆகவே அவர் நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டு புறஜாதிகளாகிய நமக்கு அந்த ஒளி வெளிச்சம் இன்னைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா. ஆகவேதான் அவர்கள் இன்னைக்கும் மேசிய வானத்திலிருந்து வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. முதல் வருகையில ரட்சிக்க வந்த இயேசுவை எப்படி அவங்க இழந்துட்டாங்களோ, ரட்சிப்பை இழந்துட்டாங்களோ, அதனுடைய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மனவாட்டி ஸ்தானத்தை கர்த்தர் இல்லாம பண்ணி விட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தோழ்த்து கழுவி தோழ்த்து வெளுக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் மனவாட்டியாய் போக முடியும். அல்லேலூயா. அப்ப அவர் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள மறிக்கல. அவங்க அவரை விரட்டினதுனால, அவங்க வெளியே புறக்கணித்ததுனால, நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்ததுனால, இன்னைக்கு புறஜாதிகளாகிய நாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்படுகிறதுனால நமக்கு மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் இங்கே உள்ள இந்த புறஜாதிகளான பரிசுத்தவான்களுக்கும் ஒரு ரகசியம், ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மரியா வயிற்றுல பிறந்த இயேசுவை எப்படி யூதர்கள் அங்கீகரிக்கலையோ, அல்லேலூயா, அங்கீகரிக்கலையோ, அப்படியே பெயர் கிறிஸ்தவர்கள், நாமகர்த்த கிறிஸ்தவரு, அல்லேலூயா, சும்மா வார்த்தையில மாத்திர கிறிஸ்துவ பண்டிகை கிறிஸ்துவ வாழுகிறவர்கள் எல்லாம் சத்தியம் அவங்களுக்குள்ளே உருவாகாததினாலே ஆவியானவருடைய கர்த்தருடைய ரகசிய வருகையில அவர் சத்தியவான்களை சந்திக்க மட்டும்தான் வருவார். ஒரு முறை அவர் பாவிகளை சந்திக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற சத்தியம் நிறைவேறிற்று. இனி பாவிகளை அல்ல, நீதிமான்களையே அழைக்க வருவேன். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தால பரிசுத்தமாக்கப்படாத பாவிகள் எல்லாம் ரகசிய வருகையில ஏமாந்துருவாங்க. அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியான வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 12 மணி 1 மணி சரியா வந்து விட்டது நேரம், அது இதுக்கு மேல தாங்காது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுது பாருங்க, மரியாளுக்குள்ள கிறிஸ்து உருவாய் வார்த்தையாய் வித்தாய் வந்த இரட்சகரை அவர்கள் அங்கீகரிக்காதது போல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுல கர்த்தருடைய சத்தியம் வித்தாகிய வசனம் உருவாக வேண்டும். அது உருவாகலன்னு சொன்னா அவர்கள் மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். மறுபடியும் பிறக்கலன்னா பாவம் மன்னிக்கப்படலன்னு அர்த்தம். பாவம் மன்னிக்கப்படலன்னா கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது என்பது அர்த்தம். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு. அப்ப அந்த வார்த்தையை அப்படியே மென்ஷன் பண்ணுமா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு. அப்ப 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வார்த்தையாகிய தெய்வம் வித்தாய் மாறி, வசனமாய் மாறி, பரிசுத்த ஆவியின் பலமாய் மாறி, கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தில் உருவானது உண்மையானால், அவரே இரட்சகராய் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ரட்சித்து சிலுவையை சுமந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால், அந்த வித்து
இன்னைக்கு உனக்குள்ள, எனக்குள்ள, பெரியவருக்குள்ள, சிறியோருக்குள்ள அந்த வசனமாகிய வித்து கிறிஸ்துவாய் உருவாக்கப்படலன்னா, அல்லேலூயா. எத்தனை கோடி கிறிஸ்துவன் எவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு என்னதான் ஆரவாரம் பண்ணாலும் கிறிஸ்து அவர்களை அங்கீகரிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உருவாகும் அளவும். இன்னைக்கு பிரியாணி ஆக்கி வச்சுட்டு குடல் தெரிக்கிற மாதிரி வெடிக்கிற மாதிரி ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? அல்லேலூயா. காசு அவங்க கொடுத்தாங்க பிரியாணி செய்ய சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இதை செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, உதவுறதுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து செய்தீங்க. நான் ஊழியக்காரர் வந்து சும்மா கைத்தட்டு 2 பாட்டை பாட்டு சூப்பரா ரசித்து உட்கார்ந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அல்லேலூயா. கிறிஸ்து உங்களிடத்துல உருவாக வேண்டுமே. ஒரு முறை மணியாருடைய வயிற்றில உருவாங்கின இரட்சகர் இன்னைக்கு உள்ளத்துல உருவாக வேண்டும். அதற்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவு நான் மறுபடியும் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன். ஒரு மரியாள் இரட்சகர் இந்த பூமிக்கு கொடுக்க புருஷனை அறியாமல் கர்ப்ப வேதனை பட்டது சத்தியமானால், இத்தனை பேரும் பரலோகத்துல தேவனை தரிசிக்க போக வேண்டுமானால் கிறிஸ்து நம்முடைய ஆவியில உருவாக வேண்டும், ஆத்மாவில உருவாக வேண்டும், சரீரத்துல தேவ சாயலாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் கிறிஸ்துமஸ். அப்ப கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்தவன்.